ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா, நல்லா ஆவி பறக்க பறக்க வெஜிடேரியனுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட் பிரியாணிங்க இது. மஷ்ரூம் பிரியாணி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்ப்போம் இந்த வீடியோவில். உண்மையிலேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மஷ்ரூம் வந்து எடுத்துக்கிட்டு தோலையெல்லாம் உரித்து நல்லா கட் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் உரிச்சு வச்ச பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மிக்சியில் அரைப்போம். அப்புறம் அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து சூப்பராக வரும் பிரியாணிலேருந்து. இது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா ஸ்லைஸாக வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஸ்டார் இலை, சோம்பு, பிரியாணி இலை, அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இது. முதல்ல வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டு லேசாக வந்து இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்துட்டு அது ஓரமாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துட்டுருக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிக்க வேண்டியதுதான். அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் கொட்டிக்கலாம். அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு வதக்கணும். அந்த பிங்க் கலரில் வதக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த பேஸ்ட் வந்து முதல்ல போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுட்டு இந்தமாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துடுங்க. அப்புறமேட்டு வந்து இந்த வெட்டி எடுத்த மஷ்ரூம் வந்து அதில் போட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா போட்டு 2 கிண்டுங்க. மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு குக்கர் வந்து மூடிடலாம் விசில் போட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நல்லா குக்காகி சூப்பராக அந்தமாரி வந்திருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டுற வேண்டியதான். போட்டு 2 கிண்டி கொஞ்சமாக 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் நம்ம பிரியாணியில். அப்புறம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது லேசாக கிண்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1/2 கப் தயிர் மட்டும் ஊற்றுங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்த இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அந்த பிரியாணி இதில் வந்து கொட்டிக்கலாம். அப்புறம் லேசாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பரன்னு புதினா வந்து தூவி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக நெய், அப்படியே நல்லா ஸ்மெல் எசன்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு. அப்புறம் குக்கர் வந்து நம்ம வழக்கம் போல் மூடி வச்சிடணும் தான் விசிலில் போட்டு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நம்ம இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆஹா, நல்லா ஸ்மெல்லும் வருது. கண்டிப்பாக நல்லா வந்திருக்குங்க பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு முட்டை கிரேவி வேகுது. அப்படியே கொஞ்சம் புதினா தூவி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து இறக்கி பேஷனில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். ஆஹா, நல்லா ஆவி பறக்க நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. உண்மையிலே வெஜிடேரியனுக்கு உண்மையான ட்ரீட்டு தான். உண்மையிலே நல்லா இருக்குங்க.